வணக்கம். கடந்த ஓரிரு தினங்கள் என்னுடைய சூம் வகுப்புகளை நிறுத்திவிட்டு எமது ஊர் கோயில் திருவிழாவுக்கு வருகை தந்தபோது எமது ஊர் கிராமிய பாடசாலை ஒன்றில் பாடசாலை அதிபரின் வேண்டுகோளுக்கிணங்க என்னால் நடத்தப்பட்ட கருத்தரங்கு, அதாவது பெற்றோரையும் அழைத்து பிள்ளைகளை எவ்வாறு பெற்றோர்கள் வழிநடத்த வேண்டும் என்ற என்னுடைய அனுபவ ஆலோசனைகளை வழங்கினேன். அதனை என்னுடைய சூம் வகுப்புகளில் பங்கு பெற்றுகின்ற மாணவர்களும் பயன்பெறும் பொருட்டு காணொலியாக பதிவேற்றம் என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வதற்கு விரும்பி அதை காணொலியாக பதிவு செய்தேன். ஆயினும் காணொலியில் சத்தம், ஒளி அமைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த காணொலிகளை மாத்திரம் காட்டிவிட்டு அங்கு நான் கூறிய விடயங்களை இதன் பிற்சேர்க்கையாக நான் தர விரும்புகிறேன். ஏனென்றால் அது எமது ஊர் கிராம மக்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய எல்லா பிள்ளைகளும் கல்வியிலே சிறந்த பெறுபேறு பெறுவதற்கு அது உகந்த வழியிலே வழிகாட்டும் என நான் கருதுவதனால் அதனை தங்களுக்கும் தர விரும்பி இந்த காணொலியை ஆரம்பித்து வைக்கின்றேன். பிற்சேர்க்கையாக, அதாவது முதல்ல அந்த காட்சிகளை உங்களுக்கு நெருப்படுத்தி காட்டிய பின்பு அவர்களுக்கு கூறியவற்றை பற்றி கூறி உங்களுக்கு விடை விளக்கம் தர, அதாவது பரீட்சையில் நீங்கள் பிள்ளைகளை கொண்டு சிறந்த பெறுபவர்கள் பெற என்னாலான வழிகாட்டுதலை செய்யலாம் என்று கருதுகின்றேன். நன்றி. இந்த மாதிரி 359 பேரே இருக்குது. இதில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க பார்த்தீங்கன்னா இது ஸ்டிக்கர் தெரியுது, இது ஸ்டிக்கர். அப்போ இந்த கொம்பனி, இந்த பேரை கொம்பனி இந்த வியாபாரத்தை கூட்டுறதுக்காக அந்த 359 பேராவையும் கொடுத்து சொல்லணும். சரியும், நீங்கள் இதில் உள்ள ஸ்டிக்கரை கலட்டி 7 ஸ்டிக்கர் உள்ள தந்தாரை நான் சொல்கிறேன், கேட்கலையா? நீங்க கவனிக்க. அதாவது 359 பேனாக்களை ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்தோம். கொடுத்து 7 ஸ்டிக்கரை நீங்கள் தருவீர்களாக இருந்தால், 7 ஸ்டிக்கர் நீங்கள் தருவீர்களாக இருந்தால் அதில் கலட்டி ஒரு பேனா திரும்ப கொடுக்க அந்த பேனாலே அன்றைய கருத்தரங்கின் போதும் அதிபர் வேண்டுகோளுக்கிணங்க, அதாவது கல்வி அதிகாரி அங்கே வருகை தந்திருந்தால் அவர் என்னுடைய கற்பித்தலுக்கு ஆதரவை தெரிவித்ததோடு பிள்ளைகள் மேல் மிக சிறந்த கரிசனை உள்ள ஒரு அதிகாரியாகவும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு வழங்கி அந்த கல்வி சேவை திறம்பட இடம்பெறுவதற்கு வழிகாட்டுவதை இட்டு எமது கிராமியத்தில் இப்படியான ஒரு கல்வி ஒழுங்கு இருப்பதை இட்டு நான் பெருமைப்பட்டு கொண்டு தொடர்ச்சியாக
இது சார்பான காணொளிகளை வெளியிடுகின்றேன். பாருங்கள், பயனடையுங்கள் என கூறிக்கொண்டு, இது முற்றிலுமே கருத்தரங்கு நிகழ்வு. கிட்டத்தட்ட 3 மணி நேர கருத்தரங்கு நிகழ்வு. அவை பாகமாக நான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்து நீங்களும் பயனடைவதற்கு வழிகாட்டுகின்றேன். நன்றி.